ஹலோ கைஸ், சௌந்தர்யாவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல் இடத்துல வந்து கியூட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டாவதாக எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கியூட் ரியாக்ஷன்ஸை வச்சு ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் வந்து அவங்க சைடு வந்து கவர்ந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அதுக்கு வேட்டு வைக்கும் வகையில் வந்து இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளர வந்திருக்காங்களே, அவங்கெல்லாம் சில ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க சௌந்தர்யா மேலே. ஸோ அதுக்கு வந்து சௌந்தர்யா அவர்கள் மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆகுறாங்க. அதே மாதிரி தான் நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா அவர்கள் வந்து உள்ளர என்ட்ராயிருந்தாங்க. என்ட்ராகும் போது நீ என்ன மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறது தெரியுமா? சில நேரங்களில் இப்படியே இருக்க, சில நேரங்களில் அப்படி இருக்க, சில நேரங்களில் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியும் சில நேரங்களில் வச்சுட்டு இருக்க முகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன்ஸை பற்றி ரொம்ப மோசமாக வந்து பேசியிருப்பாங்க சுனிதா. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக ஃபன்னாக டீம் பிரிக்க போகிறோம், கிச்சன் டீம் யார், பாத்ரூம் கிளீனிங் யார், இந்த மாதிரி வந்து டீம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு பாடுறது இந்த மாதிரி போட்டியெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க நேற்றுக்கு வந்த பிறந்தே சௌந்தர்யா அவர்களை வந்து இமிட்டேட் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வந்து முடியை தூக்கி பின்னாடி போடுறது, அவங்க சில விஷயம்லாம் வந்து பண்ணுவாங்க சௌந்தர்யா. அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா அவர்கள் வந்து இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி முகத்தை வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்து கொடுத்த உடனே சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு முகத்துக்கு முன்னாடி வந்து போட்டு சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. குறிப்பாக வந்து என்ன இந்த ஒரு ரியாக்ஷன், ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பார்த்துமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனே அவங்களுக்கு செம்ம காண்டாயிடுது. ஒரு பக்கம் சாச்சனா பண்ணது, இன்னொரு பக்கம் சுனிதா அந்த மாதிரிலாம் சொன்ன உடனே சௌந்தர்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள், சில பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது டக்குன்னு வந்து புரிஞ்சிடும், சில பேருக்கு வந்து புரியாது. எனக்கு வந்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் அது, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு ரியாக்ஷன் வந்து வருது. அந்த ரியாக்ஷனை எப்போ பார்த்தாலும் குத்தி குத்தி புண்ணாக்கி சில பல விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக வந்து இருந்துகிட்ருக்கு. முதல்ல உங்களெல்லாம் யார் உள்ளே அனுப்பிச்சது, எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து செம்ம காண்டாயிட்டாங்க. குறிப்பாக வந்து சாச்சனா முன்னாடி நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து சில விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் சில விஷயத்தை வந்து சொல்கிறதுனால இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வருது. அதை நீங்கள் வந்து இமிட்டேட் பண்ணுறீங்க. இமிட்டேட் பண்ணும்போது ரொம்ப காண்டாகுது. 93 நாள் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வெளியிலேருந்து புதுசாக வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து அதுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்து அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சாச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி பண்ணுறது, உங்களை மாதிரி நான் இமிட்டேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வந்து நிறுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சௌந்தர்யா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அதுக்காக என்னையே டார்கெட் பண்ணி இவன் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா, இது பண்ணுறா அது பண்ணுறா அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுறதா எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. இது வந்து சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யாவுடைய ரியாக்ஷன்ஸ் பற்றி அவங்க பேசுனது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.